வலிகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். தொடர்ந்து வலிகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதீர்கள். கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம். கவலையில் விழுந்துவிட்டால் எழுவது கடினம். வலி இருந்தால்தான் வாழ்க்கையை உணரவே முடியும். உண்மையில் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. வலிகளை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றால் தான் வளமான வாழ்க்கையை வாழவே முடியும். கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இடைவிடாமல் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் எல்லோருக்கும் கஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. யாருக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்துதான் கொடுக்கப் போகும். நல்ல வாய்ப்புகளை அவர்களால் சரியாக பயன்படுத்திக் கொண்டு உயர்வடைய முடியுமா என்று சோதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். போகிறவர் வருகிறவர்களுக்கு எல்லாம் கடவுள் கஷ்டங்களை கொடுப்பதில்லை. உங்களைப் போன்ற சாதிக்க துடிக்கும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் சில பாடங்களை கற்பிக்கிறார் என்பதுதான் உண்மை. எப்பாடுபட்டாவது வாழ்க்கையில் ஜெயித்து விடுங்கள். ஒருபோதும் தோற்றுவிடாதீர்கள். ஏனென்றால் தோற்றுவிட்டால் அடுத்தவர்கள் விருப்பப்படி வாழ வேண்டியிருக்கும். ஜெயித்துவிட்டால் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். வெற்றி நம் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில்லை. நம் மகிழ்ச்சிதான் நமக்கான வெற்றிகளை தீர்மானிக்கிறது. உண்மையில் அறியாமைதான் மிகப்பெரிய நரகம். அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக் கொள்வதுதான் இன்பமான வாழ்க்கை. மனதில் எப்போதும் உயர்ந்த எண்ணங்களையே எண்ணுங்கள். இடைவிடாமல் அவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தோல்வியைப் பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். இந்த தோல்விகள் இயற்கையானவைதான். அவைகளை உங்களால் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். உங்கள் உள்ளத்தில் வெளிச்சம் உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்கு தேவையான வெற்றிகளை நீங்கள்தான் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவாகவே உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் என்று காத்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் காத்திருப்பு கனவாகத்தான் போகும். நீங்கள் உங்கள் வெற்றியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களின் வேகத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது மட்டுமே நிரம்பியிருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த கால தோல்விகளையும் கசப்பான நிகழ்வுகளையும் நினைத்து கொண்டு ஒரே இடத்தில் தேங்கி நின்று விடாதீர்கள். எது வந்தாலும் கடந்து போய்க்கொண்டே இருங்கள். காயங்களை கடப்பவர்கள்தான் வெற்றியை அடைகிறார்கள். காயப்பட்டு கலங்கி நிற்பவர்கள் தோல்வியைத்தான் அடைவார்கள். தோல்விகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். வெற்றிகள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை உங்களின் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தான் சாத்தியப்படுத்த முடியும். எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் போதே அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சரியாக முடிவெடுத்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் செய்ய நினைத்ததை சிறப்பாக செய்ய முடியாது. வெற்றிடத்தை காற்று வந்து நிரப்பிக் கொள்வது போல நீங்கள் அடைந்த தோல்விகளின் தழும்புகளையும் நீங்கள் அடையப்போகும் வெற்றிகள் வந்து நிரப்பிக் கொள்ளும். தொடர் தோல்விகளுக்கு எல்லாம் துவண்டு விடாதீர்கள். வெற்றி விரைவில் உங்களை வந்தடையத்தான் போகிறது, காத்திருங்கள். மீசை இருக்கிறது என்பதற்காக கெளுத்தி மீன்கள் திமிங்கிலத்தை எதிர்த்து வென்றுவிட முடியாது. வெறுமனே எதிர்த்து நிற்பது மட்டும் உங்களுக்கு வெற்றியை தந்துவிடாது. ஒன்று, உங்கள் பலத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் எதிரியின் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கண் கலங்காமலும் இரத்தம் சிந்தாமலும் எந்த யுத்தங்களும் முடிவுக்கு வந்ததில்லை. பல தோல்விகளை எதிர்கொள்ளாமலும் பல காயங்களை சந்திக்காமலும் வாழ்க்கையில் எந்த வெற்றிகளும் எளிதில் வந்துவிடுவதும் இல்லை. வாழும் காலம் சிறிதுதான் என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். வெற்றியின் தொலைவு தூரம் என்பதால் முயற்சியை கைவிடாதீர்கள். முடிந்து போனதை கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றைய தோல்விகளிலிருந்து இன்றைய முன்னேற்றத்திற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தோல்வி என்னும் நேற்றைய பொழுது மடிந்து போன வைகோல் போன்றது. இன்று அது நல்ல உரமாக மாறியிருக்கிறது என்பதை உணர்ந்தால் தோல்வியை வரவேற்று ஏற்றுக்கொள்வீர்கள். விதையானது தான் விழும்போதெல்லாம் மரமாக எழுகிறது. இலையானது தான் விழும்போதெல்லாம் உரமாக மாறுகிறது. நாம் மட்டும் விழுவதற்கு தயங்கிக் கொண்டிருப்பது தவறானது. விழுவோம், எழுவோம், வெற்றி பெறுவோம். உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் உங்களை உண்மையாகவே உற்சாகப்படுத்தி பார்க்க இந்த உலகத்தில் உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. நமது கூடவே இருப்பவர்கள் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கும் குறைகளை நம் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நம்மிடம் சொல்லாமல் விட்டுவிடுவார்கள். திடீரென சந்திக்கும் யாரோ ஒரு சிலர் நம்மிடம் குறைகள் என்று படுவதை சட்டென நம்மிடமே சொல்லிவிடுவார்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களோடு தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். துன்பம், துயரம், கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்துதான் ஆக வேண்டும்.